Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான ஸ்மூத்தான ஒரு வைப் ட்ரான்சிஷன் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வைப் ட்ரான்சிஷன் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடிட்டர்ஸ் எல்லாமே மேஜரா யூஸ் பண்ற ஒரு எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். இந்த எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாவே மேக் பண்ண முடியும். பட் சிம்பிள் மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ட்ரான்சிஷன் கூட சொல்லலாம்னு வெச்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த வைப் ட்ரான்சிஷனோட பேசிக் கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா போதும். நீங்க இந்த வைப் ட்ரான்சிஷனை வச்சே நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் வீடியோ கூட மேக் பண்ணலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு ட்ரான்சிஷன். அது வந்து எப்படிலாம் நீங்க வந்து டிஃபரெண்டா நீங்க வந்து உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்தாப்புல வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்லி தருவேன். வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, Alight Motion app open பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேजेस இல்லனா வீடியோ வந்து செட் பண்ணிக்கோங்க. அதாவது இதே போல வந்து நீங்க செட் பண்ணிக்கணும். ரெண்டு வீடியோ வந்து செட் பண்ணிக்கணும். ஒன்னு வந்து கீழ பாத்தீங்கன்னா full layer-ஆ இருக்கணும். மேல இருக்குது பாத்தீங்கன்னா half layer-ஆ இருக்கணும். நான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து நான் வச்சிருக்கேன். சோ கீழ இருக்கிற இமேஜ் பாத்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் ஃபுல்லா இருக்கணும். சோ மேல இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு 1 செகண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 செகண்டுக்குள்ள அந்த டியூரேஷன்ல இருக்கணும். சோ ஆஃபா இருக்கணும். அது நீங்க வந்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க உங்க டியூரேஷனுக்கு ஏத்தாப்புல. ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு இது நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு வைப் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ மேலே இருக்க இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேட்டே மாஸ்க் கீ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா வைப் இருக்கும். ஸோ அந்த வைப் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க, எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைச்சிக்கலாம். எவ்வளோ குறைக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே குறைங்க. ஒரு 50 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 50 வேல்யூ இருக்கணும். ஸோ செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து 50%, செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 20%. ஸோ இதில் என்ன பண்ணீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ணுற கிராஃபை அப்படியே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்மூத்தான ஒரு கிராஃபை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம மற்ற எஃபெக்ட் யூஸ் பண்ணதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து முடிஞ்சு. இப்போ வந்து எண்டுக்கு போங்க. எண்டில் பார்த்தீங்கன்னா அதே போல் 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 ஆகிடுங்க. ஓகே. ஸோ ஸ்டார்டிங் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50%. ஸோ எண்டிங் கீ ஃப்ரேம் போங்க. அதில் போனீங்கன்னா 80%க்கு வந்து வச்சுருங்க. ஓகே. ஸோ 80% வச்சுட்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வைப் எஃபெக்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஒரு சூப்பரான வைப் எஃபெக்ட் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துக்கிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆங்கிள் எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன பண்ணீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அகைன் போயிட்டு அந்த வைப்பில் போனீங்கன்னா ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளை பார்த்தீங்கன்னா இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அதோட ஆங்கிளை பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 200 வச்சுக்கோங்க டிகிரி. ஓகே. ஸோ 200 வந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான வைப் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? பட் இதில் இன்னும் நம்ம ஃபினிஷ் ஆகலை. இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரொஃபஷனல் ஆகும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா பிளருங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ அந்த பிளர் ஆப்ஷனில் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா டைரக்ஷனல் பிளர் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த டைரக்ஷனல் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை போல் ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தில் போய் 2 கீ ஃப்ரேம் வைங்க. ஸ்டார்டிங்கில் ஒன்று எண்டிங்கில் ஒன்று. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதே போல் வச்சுக்கோங்க. லைக் 0.06 வச்சுக்கோங்க. எண்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ஆக்கிடுங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த காப்பி பண்ண கர்வை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அது பார்க்குறதுக்கு. ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா ஆங்கிளுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வைப்புக்கு வந்து 200 டிகிரியில் வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஆங்கிள். ஸோ 200 டிகிரிக்கு வந்து நீங்கள் இதுவுமே பார்த்தீங்கன்னா பிளரோட ஆங்கிளுமே பார்த்தீங்கன்னா 200 டிகிரிக்கு வந்து கொண்டு போயிருங்க. ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து ஒரு வைப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த லேயர் இருக்குதுல்ல அதை அப்படியே வந்து டூப்ளிகேட் பண்ணிடுங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு கீழே ஒரு லேயர் இருக்குதுல்ல ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதே போல் நல்லா கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா அதோட ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா 60% வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு 60% இருந்தாலே ஓகேவாக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே போல் வந்து 60% வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா
பேஸாக நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோம்ல, லைக் ஒரு ஃபுல் லேயரில் ஆட் பண்ணிக்கோம்ல. ஸோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, தென் கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் போய்ட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிங்க சேச்சுரேஷன் இருக்குதுல்ல, லைக் ஒரு 1 செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் இருக்குது, லைக் 1 to 2 செகண்ட். அந்த செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கீ ஃப்ரேம் வந்து இதே போல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து டச் பண்ணாங்க. செகண்ட் கீ ஃப்ரேமோட சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதே போல் மைனஸ் பண்ணி விட்ருங்க, லைக் -100 வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஜஸ்ட் அவ்வளோதான், நம்ம வந்து பெர்ஃபெக்டாக எல்லாம் முடிஞ்சு. இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அது என்னென்னா ஜஸ்ட் அந்த மேலே இருக்க லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா ஷேடோ ஆப்ஷன் வந்து தேர்டாக இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கிட்டு சைஸ் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி வேண்டாம். பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இதே போல் இப்போ வந்து நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு வந்து வைப் ட்ரான்சிஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சிம்பிளாகவே ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஜஸ்ட் இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்னென்னலாம் இந்த வைப் வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னது கேட்டேன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைப்பில் வந்து ஜஸ்ட் ஆங்கிள் டிஃபர் பண்ணாலே போதும். நம்ம ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டிஃபர் பண்ணுறது மூலமாக ஒரு சூப்பரான நீங்கள் வந்து எந்த டைரக்ஷனுக்கு வேணால் நீங்கள் வந்து ஆங்கிள் டிஃபர் பண்ணி அதோட சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து வைப் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ஷேப்ஸ் கூட ஆட் பண்ணி, லைக் ஒரு ரெக்டாங்கிள், ஸ்கொயர், இந்த மாதிரி ஷேப்ஸ் ஆட் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா இந்த வைப் ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணி சூப்பரான ட்ரான்சிஷன், ரொம்ப க்ரியேட்டிவான ட்ரான்சிஷன்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எஃபெக்ட்டை ரொம்பவே சூப்பரான ஒரு எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா, பாய், see you.